வணக்கங்க. ஒரு வீடியோ முருகன் துணை. என்ன வீடியோனாங்க, இப்போ பெரிய வசதியுள்ள ஒரு மானிடர், ரொம்ப வசதியுள்ள செல்வந்தர், பெரிய செல்வந்தர் வாரி வாரி கொடுக்குறார், வாரி வாரி தர்மம் பண்ணுறாரு, காசை கொடுக்குறாரு. ஆராய்ச்சி கேட்டால் இல்லைங்காமல் அவருக்கு எல்லாமே கொடுக்குறாரு. எல்லாமே கொடுக்கும்போது அவருடைய சம்பாதிக்கிறத பெரும்பாகு தான தர்மம் செய்கிறார். அப்பாற்பட்ட மனிதருக்கு என்னங்க, வாழ்க்கையில் அவர் ஜெனிச்சதில் கடவுளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாருங்க. கடவுளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மன்னிக்க முடியாத தவறு பண்ணியிருப்பார். இந்த ஒரு 25ங்க, 2வது 25, 3வது 25 தான் கண்டமான 25. அந்த 25 தாண்டனுங்க. அந்த 25ல் தாண்டும்போது அதனுடைய பாவம், பாவக்காரியம், புண்ணிய காரியம் அந்த 25 வயசில் தெரிஞ்சு போயிருங்க. என்ன அந்த 25 வருஷம் கடக்கிறமல்ல, அப்போ தெரிஞ்சு போயிடும் நீங்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கீங்க. அப்போத்தான் எடுப்பாங்க அந்த கணக்கை. 50 முடிஞ்சு என்னங்க, 70 முடிஞ்சு 75 அப்படின்னு தொடங்குது பாருங்க. அப்போ தான் உங்களுடைய கணக்கு வரவு சில பூராமே மேலே எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது நீங்கள் அந்த 70 வயசு வரையில் தானம் தர்மம் நிறைய பண்ணியிருப்பீங்க. தானம் தர்மம் நிறைய பண்ணியிருப்பீங்க. எக்கச்சக்கம் வாரி வழங்கியிருப்பீங்க. வாரி வழங்குறதுலாம் சந்தோஷமான விஷயந்தான். அப்போ உங்கள் கணக்கு அந்த 75 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது, அப்போ உங்கள் கணக்கு வரவு செலவு எடுக்கும்போது உங்கள் பாவ கணக்கு அங்கே இருக்குது, நோட்டில் இருக்குது பாவ கணக்கு. அதுக்குண்டான தண்டனையை வழங்குவாங்க. அப்போது இந்த பாவம் செஞ்சிங்க புண்ணியம் செஞ்சிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் ஆத்மா பிரியுன்னு சொல்ல வர்றேன். கரும காரியங்கள் செய்யவே கூடாதுங்க. மாற்றான்மனை தொடக்கூடாது. ஒன்று, அடுத்தவங்களுடைய வகுத்தறிச்சலை நம்ம கொட்டிக்கூடாது. மானிடனுடைய வகுத்தறிச்சல். இறைவன் ஒருவர் தாங்க. இறைவன் தான் நமக்கு எல்லாமே. என்னங்க, கரெக்டாக இருந்தால் எதையுமே சந்திக்காமல் கடியார முள்ளு மாதிரி டக் 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 டக்குன்னு போயிட்டு அந்த ஆயுசு காலம் முடியும் போது டக்குன்னு நின்றுங்க, போய் சேர்ந்துடலாம். பாவக்காரியங்கள் செஞ்சு நீங்கள் எதையுமே சாதிக்க போகிறதில்ல. இந்த மண் உலகத்தில் எதுவுமே உங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாவக்காரியம் சம்பாரித்து பாவக்காரிய ஈடுபட்டு எதுக்காக நீங்கள் அவ்வளவு சேர்த்துறீங்க? உங்கள் ஆயுள் காலுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு, சாப்பிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலாமே. நீங்கள் எதுக்கு சேர்த்துறீங்க பணம், காசு? வச்சுட்டுங்களா? பாய்.